ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைய வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஆட்டோ கார்டில் பாயிண்ட் அண்ட் ரிவிஷன் க்ளோட்ஸ் எப்படி வரைகிறத பற்றி பார்க்க போகிறோம். பாயிண்ட் அண்ட் ரிவிஷன் க்ளோட்ஸ் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா டிராயிங்கில் ஒரு பார்ட்டாக வந்து கன்சிடர் பண்ணக்கூடாது. ஏன்னா இது வந்து ஒரு ரெஃபரன்ஸ்க்காக வரைகிறது. பாயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ரெஃபரன்ஸுக்காக வைக்கிற பாயிண்ட்டு. ரிவிஷன் க்ளோட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஏரியா வந்து ஹைலைட் பண்ணி காட்டுறதுக்கு, ஒரு ஏரியாவில் வந்து ஒரு கமாண்டு கொடுத்து ஹைலைட் பண்ணி காட்டுறதுக்காக மட்டும் யூஸ் பண்ணுறது தான் ரிவிஷன் க்ளோட்ஸு. இது ரெண்டுமே வந்து அந்த டிராயிங்கில் ஒரு பார்ட்டாக கன்சிடர் பண்ணக்கூடாது. இந்த பாயிண்ட் அண்ட் ரிவிஷன் க்ளோட்ஸ் எப்படி வரைகிறத ஒவ்வொரு ஸ்டெப்பாக நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கலாம். பாயிண்ட் அண்ட் ரிவிஷன் க்ளோட்ஸ் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஷனில் ட்ராவை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது இதிலே நமக்கு இருக்கும். இது வந்து பாயிண்ட்ஸு, இதுக்கு அடுத்து அது கீழே பார்த்தீங்கன்னா ரிவிஷன் க்ளோட்ஸ் இருக்கும். இந்த ட்ராவை எக்ஸ்பேண்ட் பண்ணி தான் இதுக்கு முன்னாடி நம்ம ஸ்ப்ளைன் ஃபிட் அண்ட் ஸ்ப்ளைன் சிவி ரெண்டுமே பார்த்துருந்தோம். இப்போ வந்து நம்ம பாயிண்ட்ஸ் அதிலே வந்து பாயிண்ட்ஸ் எப்படி வரைகிறத பற்றி ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். பாயிண்ட்ஸ் எப்படின்னு பார்த்தீங்கன்னா பாயிண்ட்ஸு கொடுத்துட்டு நீங்கள் வந்து மவுஸை லெஃப்ட் கிளிக் எங்கெல்லாம் கொடுக்குறீங்களோ அங்கெல்லாம் ஒரு பாயிண்ட்டு உங்களுக்கு க்ரியேட் ஆகிட்டே இருக்கும். இது வந்து எல்லாமே ஒரு ரெஃபரன்ஸுக்கு உள்ளது தான். இப்போது என்ட்ரு கொடுத்துட்டு இந்த பாயிண்டெல்லாம் நீங்கள் கனெக்ட் பண்ணீங்க அப்படின்னா லைன் வச்சு கனெக்ட் பண்ணால் மட்டும்தான் இது ஒரு பார்ட்டாக வந்து நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கிறணும். இல்லைனா இந்த பாயிண்ட் எல்லாமே ஒரு ரெஃபரன்ஸ்க்காக மட்டும்தான் நீங்கள் எடுத்துக்கணும். இதுதான் இந்த பாயிண்ட் வருது. இப்போ இந்த பாயிண்ட் எல்லாமே டெலிட் பண்ணிவிட்டு, இன்னும் சொல்லப்போனால் இந்த பாயிண்ட் வந்து இந்த கோஆர்டினேட்டில் இந்த 0லேருந்து ஒரு டைமென்ஷன் கொடுத்து ரெஃபரன்ஸுக்கு எடுத்துக்கிறத தான் இது வந்து மேக்ஸிமம் வந்து யூஸ் பண்ணுவாங்க. எக்ஸாம்பிளுக்கு இப்போ வந்து நம்ம பாயிண்ட் ஆப்ஷனை வந்து நம்ம செலக்ட் பண்ணிட்டோம். இதுக்கப்புறம் வந்து எந்த பாயிண்ட் வந்து நம்ம ரெஃபரன்ஸ் வேணும் அப்படின்னு நம்ம வந்து 0லேருந்து ஒரு 100,100ன்னு கொடுக்கலாம். 100,100 அப்படின்னு கொடுத்துட்டோம்னா இப்போ வந்து நமக்கு இங்கே 100,100ல் வந்து நமக்கு வந்து ரெஃபரன்ஸுக்கு ஒரு பாயிண்ட் வந்து கிடச்சிருச்சு. இப்போ இந்த பாயிண்ட் எல்லாமே வந்து நமக்கு ஒரு டாட்டு மாதிரி தான் இருக்குது. இது வந்து ஒரு டிராயிங் வரைஞ்சி கம்பேர் பண்ணும்போது டாட் வந்து நமக்கு ஒரு விசிபிளாக தெரியாது. அதனால் நம்ம இந்த டாட்டை வந்து நம்ம வந்து ஸ்டைல் மாற்றணும் அப்படின்னா அதுக்கு வந்து கமாண்டில் பி டைப் அப்படின்னு என்ட்ரு கொடுத்தோம் அப்படின்னா நம்மளோட பாயிண்டோட ஸ்டைல் வந்து நமக்கு நிறையா கிடச்சிருக்கும். ஒரு 20 ஸ்டைல் வந்து நமக்கு இருக்குது. நமக்கு இது எது வேணால் யூஸ் பண்ணி நம்ம வந்து ரெஃபரன்ஸ் வச்சுக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் வந்து இதை யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா இப்போ வந்து எனக்கு அந்த பாயிண்ட் வந்து ஒரு பொசிஷன் சிம்பிள் மாதிரி மாறிடுச்சு. இப்படி தான் அந்த ஸ்டைல் யூஸ் பண்ணிக்கணும். இப்போ இதை மற்றபடி நம்ம கலர் சேஞ்ச் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். ரெகுலராக நம்ம பண்ணுற மாதிரியே பண்ணிக்கலாம். இதோட சைஸ் மாற்றணும் அப்படின்னாலும் அதே பி டைப்பில் போயிட்டு இதை இன்க்ரீஸ் பண்ணிங்க அப்படின்னா அதோட சைஸும் மாறிடும். இப்படி தான் இந்த பாயிண்ட் ஆப்ஷன் யூஸ் பண்ணுறது. இந்த பாயிண்ட் ஆப்ஷனோட யூசேஜ் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் இவ்வளோ தான். இதுக்கு அடுத்து நம்ம வந்து ரிவிஷன் க்ளவுட்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறத பார்க்கலாம். இப்போ அடுத்ததாக வந்து ரிவிஷன் க்ளவுட்ஸ் எப்படி வரைகிறத பற்றி பார்க்க போகிறோம். ரிவிஷன் க்ளவுட்ஸ் வந்து அதே ட்ராவை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது அந்த பாயிண்ட்ஸ்க்கு கீழே நமக்கு அந்த ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா ரிவிஷன் க்ளவுட்ஸ்லேயே வந்து ரெக்டாங்குலர், பாலிகனல், ஃப்ரீஹேண்ட் அப்படின்னு நமக்கு ஒரு 3 ஆப்ஷன் இருக்குது. இந்த ரெக்டாங்குலர் பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி லைனில் வந்து ரெக்டாங்குலர் ஆப்ஷன் இருக்கும். அதே மாதிரி தான் இந்த ரெக்டாங்குலர் ஆப்ஷன் வந்து நார்மல் ரெக்டாங்குலர் வரைகிற மாதிரியே வரைஞ்சி ப்ளஸ் வந்து நமக்கு க்ளவுட் ஸ்டைலில் வந்து அது கிடைக்கும். இந்த ரிவிஷன் க்ளவுட்ஸ் எல்லாமே வந்து நமக்கு வந்து ஒரு டிராயிங்கில் ஒரு ஏரியாவை வந்து ஹைலைட் பண்ணி காட்டுறதுக்காக மட்டும்தான் இது யூஸ் பண்ணுவோம். பாயிண்ட்ஸ் ஆப்ஷன் வந்து ஒரு ரெஃபரன்ஸுக்காகவும் இந்த ரிவிஷன் க்ளவுட்ஸ் வந்து ஒரு ஹைலைட் பண்ணி காட்டுறதுக்காக மட்டும் தான் யூஸ் பண்ணுவோம். இது வந்து டிராயிங்கில் வந்து ஒரு பார்ட்டாக எடுத்துக்கப்பட மாட்டாது. இதை நல்லா கன்சிடர் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம வந்து ரிவிஷன் க்ளவுட்ஸ் எப்படி வரையலாங்கிறத பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம ரெக்டாங்குலர் ஆப்ஷனை ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஒரு ரெக்டாங்குலர் வரைகிற மாதிரியே ஸ்டார்டிங் பாயிண்ட் கொடுக்குறோம். ஸ்டார்டிங் பாயிண்ட் கொடுத்துட்டு அடுத்து எண்டு பாயிண்ட் கொடுக்குறோம். எண்டு பாயிண்ட் கொடுத்ததும் நமக்கு வந்து க்ளவுட்ஸ் ஸ்டைலில் ரெக்டாங்கிள் கிடச்சிருச்சு. இதுக்கடுத்து இதில் எப்படி மாடிஃபை பண்ணுறது, இதோட ஆர்க் ரேடியஸ் எப்படி மாற்றுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இதுக்கடுத்து நம்ம இப்போ இந்த ஆர்க் ரேடியஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது, கம்மி பண்ணணும் அப்படின்னா இப்போ நம்ம இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபை ஃபஸ்ட்டு பாயிண்ட் அப்படின்னு கேட்குது. அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா ஆர்க் லென்த்து கேட்குது. அடுத்து நம்ம ஸ்டைல் மாற்றிக்கலாம். இப்போ நம்ம மாடிஃபைனா இருக்கிறதுலையே ஏதாவது மாடிஃபை பண்ணோம்னா மாற்றிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஆர்க் லென்த் கம்மி பண்ணி எப்படி வரைங்கிறத பார்க்கலாம்.
ஆர்க் லென்த் கொடுத்துட்டு ஆல்ரெடி 483 இருக்குது. நம்ம இதில் வந்து பாதி கொடுக்கலாம். இப்போ 200 கொடுக்கலாம். 200 கொடுத்துட்டு இப்போ வந்து நம்ம அடுத்த ஒரு பாயிண்ட் கொடுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நமக்கு வந்து அந்த ஆர்க் லென்த் வந்து ரொம்ப கம்மியாயிருச்சு. அதாவது ஃபஸ்ட்டு இருந்ததை விட பாதி தான் இப்போ நமக்கு அந்த ஆர்க் லென்த்து வந்திருக்கு. பிகாஸ் ஏன்னா நம்ம ஆர்க் லென்த் வந்து மாற்றிட்டோம். இதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நமக்கு நமக்கு வந்து ஒரு 2 ஸ்டைல் கொடுத்துருப்பாங்க. இதே இதில் நார்மல் அண்ட் கலிகிராஃபி அப்படின்னு 2 ஸ்டைல் கொடுத்துருக்காங்க. இதில் நார்மல் வந்து இதுதான் நார்மலு. கலிகிராஃபி வந்து இன்னும் கொஞ்சம் திக்னஸாக இருக்கும். ப்ளஸ் வந்து மேக்ஸிமம் திக்னஸ்லேருந்து மினிமம் திக்னஸ் ரெடியூஸ் ஆகிற மாதிரி இருக்கும் அதோட ரேடியஸு. இந்த 2 ஸ்டைல் தான் இந்த ரிவிஷன் க்ளவுட்ஸில் இருக்குது. அதுக்கடுத்து இதிலே வந்து மாடிஃபை பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். மாடிஃபை எப்படின்னா இப்போ வந்து இதில் வந்து ரெக்டாங்கிளாக வரைஞ்சிருக்கோம். இதை வந்து ஒரு ட்ரையாங்கிளாக மாற்றணும் அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ வந்து நம்ம எங்கேருந்து எங்கே வரையும் மாற்றணும் அப்படின்னா இப்போ இங்கேருந்து இதுக்கடையில் சென்டரில் ஒரு க்ளவுட்ஸ் வரைஞ்சிட்டேன். க்ளவுட்ஸ் வரைஞ்சதுக்கப்புறம் இன்னும் அந்த கமாண்ட் வந்து க்ளோஸ் ஆகலை. ஏன்னா எதுவும் டெலீட் பண்ணணுமா, குறுக்க வரைஞ்சாச்சு, டெலீட் பண்ணணும்னா பண்ணலாம். இப்போ இதை டெலீட் பண்ணுவோம், இதை டெலீட் பண்ணி இதை கொடுத்துட்டு மோஸ்ட்லி கிளிக் கொடுத்தோம்னா அந்த பாட்டு டெலீட் ஆகிடும். அப்புறம் வந்து கீழே பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் டைரக்ஷன் எஸ்ஆர்னோ அப்படின்னா இந்த க்ளவுட்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த க்ளவுட்ஸோட டைரக்ஷன் மாற்றணும் அப்படின்னா இது மாடிஃபை பண்ணும்போது மட்டும்தான் இந்த டைரக்ஷன் கேட்கும். எஸ்ன்னு கொடுத்தோம்னா ஆப்போசிட்டில் மாறிடும், நோன்னு கொடுத்தோம்னா அப்படியே இருக்கும். இப்போ நம்ம வந்து எஸ்ன்னு கொடுக்கலாம். எஸ்ன்னு கொடுத்தது பாருங்கள், இப்போ வந்து அதோட டைரக்ஷன் மாறிடுச்சு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதே ஆப்ஷனில் நம்ம இந்த லைன் திக்னஸ் வந்து அதிகமாக்கிறோன்னா அதிகமாகவும் ஆக்கிக்கலாம். திக்னஸ் அதிகமாகிக்கலாம். ப்ளஸ் வந்து இது கலர் சேஞ்ச் பண்ணுறதுனால பண்ணிக்கலாம். இது வந்து ரெகுலராக நம்ம எப்பவும் பண்ணுற மாதிரி தான். இதுக்கு அடுத்ததாக வந்தீங்கன்னா ரிவிஷன் க்ளவுட்ஸ்லேயே இருக்கிற அடுத்த ஆப்ஷனை பார்க்கலாம். பாலிகனல் வந்து நம்ம நம்பர் ஆஃப் சைட்ஸ் அதிகமாகும் போது இந்த பாலிகனல் ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். இன்கேஸ் ஒரு 3 சைடு 4 சைடு அந்த மாதிரி வரணும் நமக்கு வேணும் அப்படின்னா நம்ம வந்து இந்த பாலிகனல் யூஸ் பண்ணிக்கலாம். பாலிகனோட யூசேஜ் இதுதான் இந்த பெனிஃபிட்டு. நம்பர் ஆஃப் சைட்ஸ் அதிகமாகும் போது இந்த பாலிகனல் ஆப்ஷன் வந்து நமக்கு யூஸ் ஆகும். இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஹேண்ட் வந்து எப்பவும் போல் நம்ம எங்கெல்லாம் நம்ம மவுஸை கொண்டு போகிறோமோ அங்கெல்லாம் வந்து நமக்கு ஒரு ரீஜன் க்ளவுட்ஸ் வந்துகிட்டே இருக்கும். இது சேஃப் இல்லாமல் நம்மளோட ஸ்டைல் கிரியேட் பண்ணுறதுக்காக இந்த ஃப்ரீ ஹேண்ட் யூஸ் பண்ணலாம். இந்த வீடியோவில் நம்ம ரிவிஷன் க்ளவுட்ஸ் அண்ட் பாயிண்ட்ஸ் வரைகிறது அப்படிங்கிறத பார்த்துட்டோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.